அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் இலவசமாக இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மாணவர் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் யூஜி அட்மிஷனுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், யார் யார் விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மாணவர் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் இலவசமாக யூஜி அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 2025-2026 கல்வியாண்டிற்கான இளநிலை இலவச மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் விண்ணப்பிப்பதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.unom.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் சென்னை பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் இந்த மாணவர் இலவச கல்வி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை எல்லாமே செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் MUFES அப்ளிகேஷன் ஃபார் த அகாடமிக் இயர் 2025-26 அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்கிறது 8/5/2025 அன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல மாணவர் இலவச கல்வி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோட் ஆங்கிலத்தில் இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. பதிவேற்றம் செய்ய வேண்டிய சான்றிதழ்கள் தமிழ்லயும் இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. பதிவேற்றம் செய்ய வேண்டிய சான்றிதழ்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சமீபத்திய வருமான சான்றிதழ் வட்டாட்சியரிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும், முதல் பட்டதாரி சான்றிதழ் வட்டாட்சியரிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும், தாய் தந்தை இறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ் அல்லது முதல் பட்டதாரி சான்றிதழ் கிடைக்க தாமதமானால் வட்டாட்சியரிடமிருந்து பெற்ற ஒப்புதல் சீட்டை பதிவேற்றம் செய்யலாம். சான்றிதழை கலந்தாய்வுக்கு வரும்போது சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தையும் அதில் குறிப்பிட்டுள்ள பொருத்தமான சான்றிதழ்களையும் சென்னை பல்கலைக்கழக இணையதளத்தில் அதாவது www.unom.ac.in என்ற இணையதளத்தில் +2 தேர்வுகள் வெளியிடப்படும் தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இணையதளத்தில் எல்லா மென்பிரதிகளுடன் பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். மேலே குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய தவறினால் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அடுத்ததாக கிளிக் ஹியர் டு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவா ரீட் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த இலவச கல்வி திட்டம் குறித்த முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகம் இலவச கல்வி திட்டம் 2025-2026 பின்வரும் நிபந்தனைகளின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்கும் மாணவர்கள் 2024-2025 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாணவர்கள் முதல் முயற்சியிலேயே அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 11ஆம் மற்றும் 12வது மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லையெனில் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். வருவாய்த்துறை வட்டாட்சியர் வழங்கிய வருமான சான்றிதழின்படி மாணவரின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கல்லூரிக்கும் குறைந்தபட்சம் 3 இலவச இருக்கைகள் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு பிரிவின் கீழும் ஒரு இலவச இருக்கை. இவை பல்கலைக்கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கைக்கு மேலே கூடுதல் இடங்களாக அனுமதிக்கப்படும். பிரிவு 1-இல் 1/3 பங்கு இருக்கைகள் பெற்றோர் இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள் முக்கிய பாடங்களில் புறப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் வழங்கப்படும். பிரிவு 2-இல் 1/3 பங்கு இருக்கைகள் முதல் பட்டதாரி மாணவர்கள், ஊனமுற்ற மாணவர்கள் மற்றும் திருநங்கைகள் முக்கிய பாடங்களில் புறப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் வழங்கப்படும். பிரிவு 3-இல் 1/3 பங்கு இருக்கைகள் முக்கிய பாடங்களில் 80% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு மெரிட் அடிப்படையில் வழங்கப்படும். ஒவ்வொரு பிரிவிலும் 1:2 என்ற விகிதத்தில் மாணவர்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவார்கள். விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களும் கீழ்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். 11ஆம் மற்றும் 12வது மதிப்பெண் சான்றிதழ், சமீபத்திய வருமான சான்றிதழ், முதல் பட்டதாரி சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிடமிருந்து பெற்ற மாற்றுத்திறனாளி சான்றிதழ், இறப்பு சான்றிதழ். மேலே குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய தவறினால் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். வருமான சான்றிதழ் அல்லது முதல் பட்டதாரி சான்றிதழ் கிடைக்க தாமதமானால் வட்டாட்சியரிடமிருந்து பெற்ற ஒப்புதல் சீட்டை பதிவேற்றம் செய்யலாம். இலவச கல்வி திட்ட விண்ணப்பத்தையும் அதில் குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களுடன் சென்னை பல்கலைக்கழக இணையதளத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் அதாவது 26/5/2025 தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 26/5/2025. இவர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தெளிவா எல்லா விளக்கங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே தகுதியுள்ள மாணவர்கள் இந்த இலவச கல்வி திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம்.
விண்ணப்பிக்கலாம். இந்த இலவச கல்வி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா கீழே அக்ரி அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். சென்னை பல்கலைக்கழகம் மாணவர் இலவச கல்வி திட்டம் 2025-2026 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் 2025-26 MUFES அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம். இதுல யூசர் லாகின் கொடுத்திருக்காங்க. லாகின் பண்றதுக்காக உங்களது HSC அதாவது ஹையர் செகண்டரி சர்டிபிகேட், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் உங்களது டேட் ஆஃப் பர்த் இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ண வேண்டும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடியவங்க லாகின் பண்ணிக்கலாம். புது யூசரா இருக்கும்போது நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான பேஜ்ல ஃபர்ஸ்ட் appeared in +2 examination அதாவது 2025 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் have you cleared all the subject in both 11th and 12th அப்படி கேட்டிருக்காங்க. எஸ் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் annual income of parent அல்லது guardian கேட்டிருக்காங்க. below 3 லட்சம் டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த ப்ரொசீட் டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக மேண்டேட்டரியா பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல நேம் ஆஃப் த கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், HSC +2 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போர்டு, ஸ்டேட் போர்டு, CBSE கொடுத்திருக்காங்க. உங்க போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா +1 பாஸ்ட் எஸ் கொடுத்துக்கோங்க. டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் அவுட் ஆஃப் 600 உங்க மார்க்கை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் +2 பாஸ்ட் எஸ் டிக் பண்ணி உங்க மார்க்கை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே கிளியரா பூர்த்தி பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் 2025-26 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல பர்சனல் டீடைல்ஸ் என்டர் பண்ண வேண்டும். பர்சனல் டீடைல்ஸ்ல நேம், இமெயில் ஐடி, ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், கார்டியன் நேம், ஃபாதர் ஆக்குபேஷன், மதர் ஆக்குபேஷன், அப்புறம் ஆனுவல் இன்கம் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் உங்க முழு முகவரியை இங்க தெளிவா பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் 1 2 கேட்டிருக்காங்க. இரண்டாவது அல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா பூர்த்தி பண்ணிக்கோங்க, இல்லாட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், டிரான்ஸ்ஜெண்டர், ஆர்பன், விடோஸ் சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட், சில்ட்ரன் ஆஃப் டிசர்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா எஸ் டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பூர்த்தி பண்ண உடனே சேவ் அண்ட் பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். உங்களது கல்வி தகுதி விவரங்கள் போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு டாக்குமெண்ட் டு பி அப்லோடட் அடுத்த ஸ்டெப்ல உங்க சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டும். தகுதிக்கேற்ப உங்களது சான்றிதழ்கள் எல்லாமே மேற்சொன்னவாறு அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு பிரிண்ட் அப்ளிகேஷன் உங்க அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே ரிவ்யூ பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு SMS வழியா அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க. கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும் போது அசல் சான்றிதழ்கள் எல்லாமே நேரில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆகவே சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் இலவசமாக UG அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.